தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமா செப்டம்பர் 6ஆம் தேதி வட தமிழகத்துடைய ஒரு சில இடங்கள், தென் தமிழகத்தினுடைய ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் மாவட்டங்களுடைய ஒரு சில இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. செப்டம்பர் 7ஆம் தேதி தமிழகத்துடைய ஒரு சில இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம். செப்டம்பர் 8ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. செப்டம்பர் 9ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு. செப்டம்பர் 11ஆம் தேதி தமிழகத்துடைய ஒரு சில இடங்கள்ல, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம். சென்னை மற்றும் புறநகர பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட காணப்படும் அப்படின்னும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 34 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையா 26 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னா, செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 55 கிலோமீட்டர் வேகத்திலையும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும். அப்படிங்கிறதுனால மேற்குறிப்பிட்ட நாட்கள்ல மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துடைய ஒரு சில இடங்கள்ல மழை பெய்திருக்கு. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியதா சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலைய பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையா கரூர் பரமத்தியில 21 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம்.